ஏங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க அம்மாவோட இருந்திருக்கலாம்ல. அம்மா மாத்திரை சாப்பிட்டு நல்லா தூங்குறாங்க. மாமா நான் அம்மா கூட இருக்கேன்னு சொன்னாரு, அதான் நான் வந்துட்டேன். உங்களுக்கு வர்ற ஃபோன் காலை பத்தி நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. ஏதோ உங்க தம்பியோட வேலையா இருக்கும்னு நினைச்சு விட்டுட்டேன். அங்கதாங்க நான் தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொன்னதை நான் சீரியஸா எடுத்திருந்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா மாமா இன்னைக்கு நம்ம கூட இருந்திருப்பாரு. உங்க மேல எந்த தப்பும் இல்ல கபிலன். நாம இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கலையே. கமிஷனர் சொன்னதுதான் சரி. அப்பாவை கொலை செய்யற நோக்கத்தோட ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தப்பவே நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அப்படி மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா இப்ப அப்பா நம்ம கூட இருந்திருப்பாரு. புனிதா, எதுக்கு இப்ப கண்காலங்கிறீங்க? இதுக்குதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம நான் தனியா ரூமுக்கு வந்தேன். ஆமா, உங்க நம்பர் அவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? அதான் எனக்கும் புரியல கபிலன். அபிஷியல் நம்பர் தவிர என்னோட பர்சனல் நம்பர் யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்ல உள்ளவங்க, என்னோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ், இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி அவன் கண்டுபிடிச்சிருப்பான்? அப்படின்னா நம்மள அவன் எங்க இருந்தோ கண்காணிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். அங்கதான் நான் ரொம்ப பயந்தேன். ஆரம்பத்துல இருந்தே அவன் உங்களை தான் டார்கெட் பண்ணிருக்கான். மணிகண்ட சொன்ன மாதிரி வீடு பூந்து ஸ்னேகாவை கடத்தினவனுக்கு வீட்டுல இருக்கிறவங்களை போன் பண்ணி மிரட்டுறது பெரிய விஷயமா என்ன? ஆனா அவன் உங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்கான். எல்லாமே உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும்னு நினைக்கிறான். அவன் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான் புனிதா. அவன் உங்களை டார்கெட் பண்ணி தான் பெரிய கேம் விளையாடுறான். எனக்கு எதுவுமே புரியல கபிலன். எனக்கு இதெல்லாம் யோசிக்க யோசிக்க தலைதான் சுத்துது. எப்படியாவது அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடணும். எனக்கு அது மட்டும் தான் தோணுது. புனிதா, இது புரியல, நம்ம கடந்து போயிட வேணாம்னு நினைக்கிறேன். உங்களை ஆக்சிடென்ட் பண்ணி இந்த குடும்பத்தை பழி வாங்க வேணும் அவன் எதுக்காக உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்சான்? பழி வாங்குறவன் எதையும் சொல்லிட்டா செய்வான். ஸ்ரேயாவை கடத்தினது, பால்ல விஷம் கலந்திருக்கேன்னு சொன்னது, மாமா ஒருத்தனை பார்த்தேன்னு சொல்ல முடியாம உங்ககிட்ட சொன்னது, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் உங்களை தான் அவன் ஃப்ரேம் பண்ணிருக்கான். அது எதுக்காக? எதுக்காக உங்களை மட்டுமே டார்ச்சர் பண்றான்? எங்கேயோ அவன் உங்களுக்கு ஏதோ தகவல் சொல்லணும்னு ட்ரை பண்றான். அது என்னன்னு தான் நமக்கு புரியல. நான் நிறைய யோசிச்சு டயர்ட் ஆயிட்டேன் கபிலன். ஆனா ஒண்ணு, நான் தான் அப்பாவுக்கு அடுத்து இந்த குடும்பத்தை, பிசினஸ, இந்த சொத்தை பாத்துக்க போறேன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் அதனால கூட என்ன மிரட்டி இருக்கலாம்ல. எக்ஸாக்ட்லி புனிதா, இதே தான் நானும் சொல்றேன். இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு தெரிஞ்சாம உங்ககிட்ட இது வரைக்கும் பணம் வேணும்னு கேட்கலையே. அதுக்கு பதிலா உங்க குடும்பத்தை பழி வாங்க போறேன்னு உங்கள்கிட்ட தகவல் மட்டும் சொல்றான்னா அவன் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப தெரிஞ்சவனா தான் இருக்கணும். நம்ம எங்கேயோ எதையோ மிஸ் பண்றோம். அது என்னன்னு தெரிஞ்சா மாமாவை கண்டுபிடிச்சிடலாம். என்னால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல கபிலன். மனசு உடைஞ்சு நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். அந்த ஆளு ஹாஸ்பிட்டல் வந்த அன்னைக்கே அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு ஒரே கில்ட்டியா இருக்கு. அதனால நீங்க சொல்றதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. என்னால முடியல கபிலன். எனக்கு அப்பா வேணும் கபிலன். உடம்புக்கு முடியாதவரு, அவரை எங்க கூட்டிட்டு போய் என்ன சித்திரவதை பண்றாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கபிலன். எனக்கு அப்பா வேணும் கபிலன். நீ அப்பா வேணும். விடுங்க, அழாதீங்க. மாமா, டேய், ஒரு மனுஷன் கீழே விழ போனா பார்த்துட்டு பேசாம டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. அது சரி, நீங்களே எப்படா யார கீழே தள்ளலாம் தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. உனக்கு தான் தெரியுதுல்ல, அப்ப பார்த்து வர வேண்டியது தானே. யாழ்னி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் தெரியாம விழப்போன மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும். அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. மாமா, என்ன மாமா, எதுக்கு இப்ப சத்தம் போடுறீங்க? அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்சம் மெதுவா பேச வேணாம்? இல்ல புனிதா, மேடம் சொல்றாங்கல்ல,
எல்லாரும் வாயில கை வச்சுட்டு அமைதியா இருங்க. டேய்